எக்ஸல்ல எப்படி கரண்ட் டேட் அண்ட் டைம் இன்சர்ட் பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேட் இன்சர்ட் பண்ணால் என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் அப்படிங்கிறத நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இன்னைக்கு டேட் வந்துடும். நெக்ஸ்ட் கரண்ட் டைம் எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னா சேம் கீஸ் தான், பட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோலன் அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ கரண்ட்டாக என்ன டைமோ அது நமக்கு வந்துடும். பட் இந்த மெத்தடில் வந்து டேட் அண்ட் டைம் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து மாறாது. எப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோமோ அப்போ என்ன டேட் அண்ட் டைம் இருந்ததோ அந்த டேட் தான் இங்கே ஷோ ஆகும். ஆனால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டுடே டேட்டு அண்ட் கரண்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி யூஸ் பண்ணணும்னா நம்ம அதுக்கு வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். அது என்ன ஃபார்முலானா டேட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கு ஈக்குவல் டுடே அப்படிங்கிற இந்த மாதிரி சிம்பிளா ஜஸ்ட் டுடேங்கிற ஃபார்முலா போட்டாலே போதும், இன்னைக்கு டேட் வந்துடும். இதே ஃபைலை நீங்கள் நம்ம நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே என்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ இந்த டுடேங்கிற ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டேட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிரும். இதே போல் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறணும்னா இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டுட்டு நவ் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டால் போதும். இந்த மாதிரி இன்னைக்கு டேட்டு அண்ட் டைம் ரெண்டும் சேர்ந்தே நமக்கு வந்துடும்.